ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தாபா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு லைட்டாக நம்ம இப்படி கீறி விட்டுக்கலாம். மசாலாலாம் உள்ளே போகும், அதுக்காக இப்படி லைட்டாக கீறி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு குட்டி பேன் எடுத்துக்கிட்டு அந்த பேனில் முட்டையை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ இந்த பேனை வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு தீயை ஃபுல்லாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் மசாலாலாம் நல்லா பிடிக்கணும், அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம முட்டையில் மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 1 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இப்போ எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 1 நிமிஷத்துக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். தீயை ஃபுல்லாக வச்சுட்டு எல்லா மசாலையும் சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா கருகிடும். அதனால் எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் எல்லா மசாலையும் சேர்த்து லைட்டாக 1 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக நான் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து புளிச்சிருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்சது 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எக்கறி, அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கணும், அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணோம்னா நல்லா குக் ஆகிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்சது 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கும் நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக எக் கறி வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு தாபா ஸ்டைலில் உங்களுக்கு எக் கறி வந்து கிடைக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.